வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்கிற சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல மிக மிக முக்கியமான அப்டேட்டுகள் நமக்கு வர இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியுங்க. ஸோ யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓ ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போறாங்க. ஸோ டெட்ல பாஸ் பண்ணவங்க 2026 லேட்டஸ்டா இப்ப அனைவருக்குமே 60 மார்க் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. 149 ஜிஓவை ரத்து செய்தே ஆக வேண்டும். 2013 மற்றும் 2017 டெட்ல பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்பொழுது போட போறாங்க. ஸோ இது ஒரு சில முக்கியமான தகவல்கள்ல இதுல ரொம்ப முக்கியங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வுல பல வகையான குளறுபடிகள் இருக்கு. 70 வினாக்களுக்கு குளறுபடிகள் கண்டுபிடிச்சதுனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வை மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆசிரியர் தேர்வு வாரியத்துல 19,000 தற்காலிக ஆசிரியர்களை உடனடியா நியமிக்க அரசிடமிருந்து அனுமதி வாங்கிட்டாங்க. ஸோ விரைவில் 19,000 தற்காலிக ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் நிரப்பப்படுவார்கள் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த யூஜிடிஆர்பி, பிஆர்டிஇ, பிஇஓ இந்த 2026 பிளானர் படி நோட்டிபிகேஷன்ஸ்கள் அனைத்துமே வெளியிட போறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இப்போ இருந்தே நீங்க உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பக்காவா பண்ணிக்கோங்க. ஸோ இதோடைய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியிடப்படலாம். உடனடியா இந்த தேர்வுக்கு தயாராகி கொள்ளுங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெட்ல பாஸ் பண்ணக்கூடான நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்து இழுபறியா போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளாவே டெட்ல பாஸ் பண்ணிட்டோம், நாங்க பாஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீதிமன்ற தீர்ப்பு ரொம்ப நாளா ஒரு சில இழுபறியாக போயிட்டு இருக்கு. அதற்கு வந்து ஒரு விடிவு காலமே வரலையா அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதோடைய தீர்ப்புடைய விடிவு இந்த ஏப்ரல் 30க்குள்ளார வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நிச்சயமா டெட்ல பாஸ் பண்ணக்குண்டான பணி வாய்ப்பு விரைவில் நமக்கு கொடுக்க போறாங்க. டெட்ல பாஸ் என்றது அனைத்து கம்யூனிட்டிக்குமே 60 மார்க்கை அறிவிக்க போறாங்க. ஸோ 149 இந்த ஜீவோவையும் ரத்து செய்ய போறதா சில தகவல்கள் வந்திருக்கு. பொறுத்ததுன்னா பார்க்கலாம். 2013 மற்றும் 17 டெட்ல பாஸ் பண்ண ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்களா இல்லையா, போஸ்டிங் போடுவாங்களா இல்லையான்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்குங்க. பொறுத்ததுன்னா பார்க்கலாம். ஸோ புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆசிரியர் தேர்வு வாரியத்துல மிகப்பெரிய ஒரு அப்டேட் ரெடியா இருக்கு. பொறுத்தது நம்ம பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.